எல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி கூட கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு கொடி கூட ஒரு சொந்தமா கிடையாது, நீங்க வந்து சுதந்திரம் கேட்குறீங்களா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. அந்த அம்மா உடனே தன்னுடைய முந்தாடி எடுத்து அப்படியே கிழிச்சாங்க. கிழிச்சு இதாலே தேசிய கொடினாங்க. அவங்க போட்ட முன்னாடியில் இருந்தாங்க ஆரஞ்சு வெள்ளை சகப்பு, அது அந்த கலர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஆரஞ்சு நிறம் காவி நிறம் வந்து தியாகத்தை குறிக்குது, வெள்ளை நிறம் சமாதானத்தை குறிக்குது, கீழே இருக்கிற பச்சை நிறம் பசுமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி இதை வைக்கலாம். அசோக சக்கரம்ன்றது நம்மளுடைய நாட்டினுடைய சின்னமாக இருக்குது. அந்த அசோக சக்கரத்தை அந்த தேசிய கொடியினுடைய நடுவில் வைக்கலாம். அதுல 24 ஆரங்கள் இருக்கு, ஆரம் கோடு அந்த சக்கரத்துல அசோக சக்கரம் 24 கோடு இருக்கு. அந்த 24 மணி நேரமும் நம்ம இந்த நாட்டை அப்படிங்கிற என்ன பண்ண அசோக சக்கரத்தை நம்மளுடைய தேசிய கொடியினுடைய வெள்ளை நிறத்துல மையத்துல வச்சாங்க. சரியா? இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நாட்டுக்காக எத்தனையோ பேரு திருப்பூர் குமரன்கிறவர் எங்க ஊர் சென்னிமலையில பிறந்தார். அவர் கல்யாணம் பண்ணி போன ஊர் திருப்பூர். அங்க வந்து ஒரு தேசிய வீரராக அவர் என்ன பண்றாரு, போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்ப அவர் கொடியை பிடிச்சிட்டு போறப்ப கையில பிடிச்சா கூட லத்தி இருப்பாங்க போலீஸ்காரங்க. கொடியை கையில பிடிச்சா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, முதுகுல லத்தியில அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் பொழுது என்னாச்சு, அவரு தன்னுடைய மயக்க நிலையில வந்து அந்த கொடியை கீழே விழுகிறப்ப தான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய முதுகு மண்ணில் பட்டாலும் பரவாயில்ல, தேசிய கொடி மண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி தேசிய கொடியை நெஞ்சில கட்டி பிடிச்சிட்டு அப்படியே விழுந்து செத்தார். யாரு? திருப்பூர் குமரன். அதனாலதான் அவர் தியாகின்னு எங்க ஊர்ல சென்னையில ஒரு சிலை வச்சிருக்காங்க. இன்னைக்கும் நீங்க பாடத்துல திருப்பூர் குமரன் படிக்கிறீங்களா இல்லையா? அப்படி இன்னும் நிறைய பேரு அந்த தேசிய கொடிய ஆங்கிலேயனுடைய அவனுடைய கொடி பறந்துட்டு இருக்கு. அந்த கொடியை கீழே இறக்கிட்டு தேசிய கொடியை மேலே ஏற்றுறப்ப கூட்டத்துல உங்களை மாதிரி மாணவன் ரசிகை செஞ்சுட்டான். அந்த மாதிரி எல்லாம் உயிர் கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கினாங்க. இந்த நாட்டு சுதந்திரம் அவ்வளவு போராடி பெற்றது. அந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், இங்க கவனிங்க, நாட்டு சுதந்திரத்தை நம்ம உடனே போய் அதை ஆஃப் பண்ணணும். ஒரு பஸ் லாரி ரோட்ல நிக்குது, பஞ்சராய் நிக்குது, அதை பாதுகாக்கணும். உடனே அது கண்ணெடுத்து அடிக்கணும் இல்ல, ஒரு கண்ணெடுத்து அடிச்சு கண்ணாடி உடைக்கலாமா பஸ் கண்ணாடிய? இனக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் எதுவுமே நாட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ அன்பா இருக்கணும். சரியா? இதெல்லாம் தான் வந்து நம்ம நாட்டுக்கு செய்யற நன்மை. நன்மை நீ போய் இப்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியுமா? இப்ப நாட்டுக்காக நீ ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுனா உன்னால முடியுமா? சொல்லுங்க. உங்களால ஒரு ஸ்கூல் கட்டி கொடுனா முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும், ஒரு 50 லட்சம் பணம் வேணும். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. அது நாட்டுக்கு செய்ய நம்மளால முடியாது. ஆனா கட்டுனா பள்ளிக்கூடத்தை பத்திரமா பாதுகாக்கலாமா இல்லையா?